வெல்கம் டு சன்ரூஃபிங். சன்ரூஃபிங்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேட்டிவான ரூஃபிங் ஒர்க் பார்க்க போகிறேங்க. இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்லாம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி போலந்து அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் மேக் பண்ணுற ரூஃபிங் ஒர்க்கை நம்ம முறையாக தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஸோ அந்த டைப் ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சீலிங் உங்களுக்கு உட்டன் டைப்லேயும், மேலே ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா, வீட்டோட எலிவேஷனை வெறும் 6 இன்ச் மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். எலிவேஷன் ப்ராப்பராக வெளியில் அப்படியே தெரியும். இப்போ நார்மலாக மற்ற ரூஃபிங்கில் போடக்குள்ளே நமக்கு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும். பட் ஆனால் நம்ம வீடோட எலிவேஷன் மறைஞ்சிரும். பட் இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்கில் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. ஸோ இதனோட அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எலிவேஷனில் சன்சைடு எத்தனை இன்ச்சு திக்னஸ் இருக்கோ அத்தனை இன்ச்சு திக்னஸ் தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்பேஸே உங்கள் பில்டிங்லேருந்து தெரியும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரான உட்டன் ஃபினிஷிங் மெட்டீரியலுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிஏயில் இருக்கிறனால உங்களுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே 10 to 50 இயர்ஸ்க்கு மேலே லைஃப் வருங்க. நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான டெக்னிக்ங்க. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். ஸோ இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவ் லுக் இருக்கும். கீழே சீலிங்கில் பொறுத்த வரைக்கும் உட்டன் ஸ்ட்ரக்சரும், மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம லைட்டிங்ஸையும் கொடுத்துட்டு, மேலே டாப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 0.6 அப்படிங்கிற கணக்கில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேப்பர் ஸ்லோப்பே கொடுக்குறோம். ஸோ ஸ்லோப்பிங் பண்ண மாதிரியே இருக்காது. உங்களுக்கு சன்சைட்லேருந்து டேரெக்டாக ஒரு காங்கிரீட் ரூஃப் பண்ண மாதிரி இருக்கும். சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு மேலெலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவ் லுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லைனர் ஷீட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டாட்டா, ஜேஎஸ்டபிள்யூ அந்த மாதிரி பிராண்ட்ஸில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தண்ணி நிற்கிறது அது மாதிரி எந்த இஷ்யூவும் வராது. இதுவும் ஒரு ஜிஐ மெட்டீரியலுங்க. ஸோ அதனால் துரு பிடிக்கிறது அந்த மாதிரி எது இருக்காது. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது. ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் ஒரு ரூஃபிங் பண்ணுறோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. நிறைய ரூஃபிங் ஒர்க் இருந்தாலும் இது ஒரு புதுவிதமான ரூஃபிங்க. இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கு அமைக்கணும் அப்படின்னா கீழே கடை எங்களோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லைன்ஸ் அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வாட்டர் அங்கங்கே வராமல் ஏதோ ஒரு இடத்துல வரும். இது 3 லேயர் போஸ்ட்டுங்க. ஸோ ஒரே இடத்துல போஸ்ட்டை கோல் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த 3 லேயரில் கொடுத்துருக்கோம். இன்டீரியர் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதுவும் உட்டன் ஸ்ட்ரக்சருங்கிறதுனால ஒரு யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆஸ்தட்டிக் லுக் இருக்கும். நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி ரெண்டுமே ஜிஏ ஷீட் தான். ஸோ பார்க்குறது உங்களுக்கு உட்டன் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா நமக்கு யூபிவிசி, பிவிசி அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐரன் மாடலும் இதில் பண்ணிக்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்கொயர் டியூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போலோ பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வாட்டர் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்குறங்க எவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் லுக் இருக்குது அப்படிங்கிறது. இந்த 3 போலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனோட அந்த டைல் மாதிரி இதில் லே பண்ணி, ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ஸ்டோனில் கவர் பண்ண அந்த போஸ்டர் மாதிரி உங்களுக்கு அந்த லுக் ஆஸ்தட்டிக் லுக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு காரை நீட்டாக உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே போஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இந்த இடமே கொஞ்சம் டிஸ்டர்பே இல்லாமல் நீங்கள் நீட்டாக உள்ள அழகாக கார் பார்க் பண்ணிக்க மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சேம் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் லேயர் கொடுத்துருக்கோம். இந்த போஸ்ட் 2 பக்கமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக ஒரு வீட்டுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குத்தல் இல்லாமல் நம்ம வெர்டிக்கல் போஸ்ட் கொடுத்து உங்களுக்கு அந்த கிராஸ் வி சப்போர்ட் மாதிரி கொடுத்து ரொம்ப நீட்டாக முடிச்சிருக்கோம் ஒர்க்கை. சீலிங்கில் பாருங்கள் எவ்வளோ அந்த உட்டன் ஃபினிஷிங் அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த ஒர்க்கை எங்கெங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் ஊருன்னு பண்ணித்தரோம். அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் தமிழ்நாடு, கேரளா அப்படி நம்ம இந்த ஒரு ஏரியாவும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க்கு எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த லைனர் ஷீட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்க்ரூஸ் பண்ணி அதில் வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம். அந்த வாட்டர் லைனில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி விழும். அதில் டேப்பர் ரொம்ப மினிமமாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எலிவேஷனில் டோட்டலாக பார்த்திங்கன்னா அதோட ஹைட் 6 இன்ச்சு தாங்க. இந்த எதுவுமே உங்களுக்கு வீட்டில் பில்டிங்லேருந்து இந்த எலிவேஷன் மறைக்காது. உங்களுக்கு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு உடன் ஃபினிஷிங்கில் தான் நமக்கு சீலிங் தெரியும். ஒரு 6 இன்ச் மட்டும்தான் உங்களுடைய டோட்டல் பில்டிங்லேயே ஒரு பில்டிங் ஒரு 10 அடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம எலிவேஷனை கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ணாமல் பார்க்குறதுக்கே ஒரு க்யூட்டான ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஒரு கார் போர்ச் நம்ம பண்ணிக்கலாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மேலே ஹீட்டு சவுண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குங்க. மேலே நாங்கள் பப் ஷீட் யூஸ் பண்ணுறோம். கீழே சீலிங்கில் பிவிசி பேனல் யூஸ் பண்ணுறோம். நம்ம கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி
நமக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு இதில் மட்டும்தான் பண்ணி தரணும், பட்ஜெட் கன்வென்ட்டில் பண்ணி தரணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணணுனாலும் அது நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குங்க. இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ளிங்க் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக சுவிட்சில் செட் பண்ண சொல்லி எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி லைட்ஸ்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். நம்ம கம்ப்ளீட்டாக உட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே லைட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அட்ராக்டிவ் லுக் இருக்குங்கிறத நீங்கள் லைவாக நம்ம காமிச்சிட்ருக்கோம். உங்களுடைய எலிவேஷனில் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு மாடர்ன் கார் போர்ச், ஒரு கார் பார்க்கிங் அந்த மெத்தட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைவாக பாருங்கள். கீழே இருக்கிற இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிவிசியும் இருக்குது, யூபிவிசி இருக்குது, ஜேஎல் இருக்குது. ஸோ நீங்கள் எதுனாலும் இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.